இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் பாதாம் அல்வா பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். பாதாம் அல்வா செய்யறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் பாதாம் எடுத்துட்டுருக்கேன். பாதாமில் வெந்நீர் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். பாதாம் அரை மணி நேரம் வெந்நீரில் நல்லா ஊறியிருக்கு. இப்போது இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது தோல் எடுக்க வரும் ஈஸியாக. இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை மிக்சியில் போடணும். தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டேன், ஒரே தடவையாக போடாமல். மொத்தமாக போடும்போது சில சமயம் சரியாக அரைக்க வராது. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்தேன் இதில் அரைக்கும்போது. முதல்ல நான்ஸ்டிக் பேனில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் விழுதை இதில் சேர்க்குறேன். அடிகனமான வானிலையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு ஈஸியாக செய்ய வரும். இதில் ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போது பால் தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் விட குறைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விடணும். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 50 ml பால் சேர்க்குறேன். இப்போது மொத்தம் 150 ml பால் சேர்த்துருக்கேன். பாலும் பாதாமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இதில் 200 கிராம் சர்க்கரை இப்போ சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்தப்புறம் இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கிளறி விடணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுது. குங்குமப்பூ ஒரு 10-15 இதழ் வந்து சூடான பாலில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதோட இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால் வாசனையாகவும் இருக்கும். குங்குமப்பூவுக்கு பதிலாக கேசரி பவுடர் கூட சேர்க்கலாம். பட் குங்குமப்பூ சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதோட கிளறி விடணும். பாதாம் நெய்யெல்லாம் நல்லா இழுத்துடுத்து. இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடணும். மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். வாணலியில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். இந்த மாதிரி வாணலியில் ஒட்டாமல் இந்த பக்குவத்துக்கு வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாதாம் அல்வா ரெடி. இப்போது இந்த பாதாம் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 15-20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.